இப்போ வரவே பேசுறேன். ஆனா வந்துட்டு இருக்கேன். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே போய்க்கிருக்கோம்னா எங்கே போகிறோம்ன்றது முக்கியம் இல்லை, எதுக்காக போகிறோன்றது தான் முக்கியம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது நீங்கள் கடையில் மாங்காய் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் மான் தோப்புல போய் பறித்து மாங்காவை சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு தோப்புக்கு தாங்க போக போகிறோம். ரொம்ப அடர்ந்த ஒரு மான் தோப்புக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அதாவது நம்ம இப்போ மதுரை டு நத்தம் நெடுஞ்சாலை ரோட்டில் போய்க்கிருக்கோம். நெடுஞ்சாலை ரோட்டில் போகிற வழியில் ஒரு டோல்கேட் ஒன்று வரும். கேட்டுக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு பெரிய மேடு மணிக்கை ஏறும். அந்த மேட்டில் ஏறி போனோம்னா கடம்பவனம் என்ற ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு தான் நம்ம இப்போ போய்க்கிருக்கோம். போகிற வழியில் 2 பக்கமும் சுற்றிலும் மாந்தோப்பாக தான் இருக்கும். ட்ராவல் லவர்ஸுக்கு இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். 2 பக்கமும் மாந்தோப்பு. முக்கியமான ஒரு தகவல் நண்பர்களே, இந்த ஏரியாவில் வந்து 2 ரிசார்ட் இருக்குது. லீவ் டயத்தில் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இங்கே விளையாடலாம். அதாவது பெரியவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குது நண்பர்களே. இயற்கையில் சூழ்ந்த பகுதிகளாக இருக்குது நண்பர்களே. இங்கே வந்து மண் வளமும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இது வந்து மலை அடிவாரம்ன்றனால வந்து அந்த மண்ணோட வளம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மாம்பழம் வந்து ஈஸியாக விளையும் நண்பர்களே. இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்காத பறவை இனங்கள்லாம் பார்க்கலாம் நண்பர்களே. ஃபைனலாக நம்ம அண்ணன் தோப்புக்குள்ளே நெருங்கிட்டோம். சுற்றிலும் மாமரம், ஆடு மாடு கோழி நாய் இந்த மாதிரி எப்படி வாழ்ந்துக்கிருக்காங்க பாருங்க மக்களை. இயற்கையோட ஒன்றி இணைஞ்சு வாழ்ந்துக்கிருக்காங்க. அண்ணன் நம்மளை இங்கே உட்கார வச்சுட்டு வீட்டில் போய் மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. அந்த மாம்பழம் வந்து செயற்கையாக பழுக்க வைக்காமல் இயற்கையாக பழுக்க வச்ச மாம்பழம். அதை தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் நண்பர்களே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனிச்சு 2 சுரட்டியை கையில் எடுத்து கொடுத்துட்டு நான் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு தேவையான மாங்காவை பிடிங்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. நாங்களும் சுரட்டி எடுத்து மாங்காவை பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். வந்து நம்ம இந்த தோப்புக்கு வர்றதுக்கான ஐடியாவே இல்லை நண்பர்களே. நம்ம ஒரு ஹிடன் ஃபால்ஸுக்கு தான் போனோம். நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கே மணி 3 மணி ஆயிடுச்சு. அந்த ஊருக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போயே மணி 3 ஆயிடுச்சு, 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகணும், போயிட்டு வர்றதுக்கு 7-8 மணி ஆயிடும், இருட்டிடும், நீங்கள் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் நண்பர்களே. வர்ற வழியில் அண்ணனுக்கு ஃபோனை போட்டோம். அண்ணே மாங்காய் வேணும்னே, உங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஐயோ என்ன ஏன் சொல்கிறீங்க, சீசனே முடிஞ்சு போச்சு, வரத்து வேறு கம்மியாக தான் இருக்குது, சரி வாங்க இருக்கிறத பிடிங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. பாருங்கள், அதை தான் நாங்கள் பிடிங்கிருக்கோம். எவ்வளோ மாங்காய் பிடுங்கணுன்றத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் மக்களே. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலில் ட்ராவலிங் வீடியோஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது நண்பர்களே. நாங்கள் ரெகுலராக வருஷம் சீசன் அப்போ அண்ணன் தோப்பில் வந்து மாங்காய் பிடிங்கிட்டு போவோம். இந்த தோப்பில் வந்து கிளிமூக்கு மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஆனால் இந்த தடவை வந்து கிளிமூக்கு மாங்காய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, மரத்துலேயே இல்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து சீசன் தவறி வந்துட்டோம் நண்பர்களே. இன்னொரு சீசன் அப்போ வந்து வந்தோம்னீங்களேன், அந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ 30 கிலோ எடுத்துகிட்டு போயிருப்போம். இப்போ நம்ம வந்து சீசன் தவறி வந்தனால குண்டு மாங்காய், அந்த சப்போட்டா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான பழம். அதாவது மாங்காயிலே ஒரு வகையான மாங்காய் சப்போட்டா மாங்காய். அதுக்கப்புறம் இந்த பாலாமணி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காய் தான் இருக்குது. அதுதான் எனக்கு இப்போ பிடிங்கிருக்கோம். கிளிமூக்கு மாங்காய் வந்து ஒரு 6-7 பிடுங்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் கடைசி உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் இந்த மாதிரி மாந்தோப்புக்கு போய் மாங்காய் பறித்து சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ட்ராவல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. கொய்யாப்பழ சீசன் வரப்போகுது நண்பர்களே. கொய்யாப்பழ தோப்பில் போய் நாங்கள் பறிப்போம், அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நண்பர்களே நாங்கள் கொண்டு வந்த மாங்காய்கள். இதை வந்து நாங்கள் இப்போ இயற்கை முறையில் பழுக்க வைக்க போகிறோம். இதை நாங்கள் எப்படி இயற்கை முறையில் பழுக்க வைக்க போகிறோன்ற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.